அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு தான். அது நான் என்ன மீன் வாங்கியிருக்கோம்னா சாலை மீனும் நெத்திலி மீனும் தான் வாங்கியிருக்கேன். அப்போது இதில் சாலை மீனை குழம்பு வச்சிடலாம், நெத்திலி மீனை ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு தான் எல்லாத்தையும் இனி நான் க்ளீன் பண்ணணும். இனி க்ளீன் பண்ணிவிட்டு இனி நமக்கு ரொம்ப சிம்பிளாகவும் ஸ்பீடாகவும் ஒரு மீன் குழம்பு வைக்கணும்னா இந்த மாதிரி மீன் குழம்பு வைங்க. இது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மீன் குழம்பு வைக்கிறது. அதே போல் நெத்திலி மீன் கழுவும் போது வலிக்கிட்டு போகும்போது அப்படி வலிக்கிட்டு போகும்போது உப்பு போட்டுட்டு கழுவுனோம்னா நம்ம கையில் நிற்கும், வலுவாகாமல் நிற்கும். நான் இப்போ மீன் குழம்புக்கு மீன் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு லெமன் அளவு புளி கரைச்சி எடுத்துருக்கேன். அதுலேயே வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி இது எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுதோம். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இதில் நம்ம தக்காளி, கருவேப்பிலை, உள்ளி இதெல்லாம் அதுலேயே ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் உள்ளி, மிளகு, சீரகம் இது எல்லாம் பல்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதில் ஒன்றா சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மீன் குழம்பு வைக்கக்கூடிய பாத்திரத்தை எடுத்துக்கிடுங்க. எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. வெந்தயம், சீரகம், உள்ளி இதெல்லாம் போட்டு நல்லா தாளிசம் போட்டுருங்க. தாளிசம் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஒரு புளிக்கரைசல் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை அதில் தூக்கி ஊற்றிடுங்க. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், கொதி வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் நான் ஏற்கனவே மீனெல்லாம் கழுவிட்டு நான் மசாலா போட்டு விரவி தான் வச்சுருந்தேன். அதனால் வத்தல் பொடி நீங்கள் மீன் குழம்புக்கு போடும்போது பார்த்தே போட்டுக்கிடுங்க. அப்போ அதுவும் போட்டுட்டு மீன் போட்டதும் ஒரு கொதி கொதிக்கட்டும். ஒரு கொதி கொதித்ததுக்கு அப்புறவு தீயை சிம்மில் வச்சுக்கிடுங்க. வச்சு ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதும் மீன் குழம்பு ரெடி ஆயிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுற சமயத்தில் மல்லி இலையை மேலே தூற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. எடுத்து சாப்பிடும்போது நல்ல வாசமாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த மீன் குழம்பு வைக்கிறது நமக்கு மீன் குழம்பு வச்ச மாதிரி உள்ள ஒரு ஃபீலிங்கே இருக்காது. இது கேரளாவில் ஒரு சமயம் இப்படியும் வைப்பாங்க. அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் சாலை மீன் மட்டும் கொஞ்சமாக தான் எடுத்துருந்தேன். அதுலேயும் நான் மசாலா பரட்டி வச்சுட்டு ஃப்ரை பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அந்த மீனை ஃபுல்லாக பொரித்து எடுத்துடலாம். அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நெத்திலி மீனையும் நான் ஃப்ரை பண்ணி நான் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு. நெய் சோறு, நெத்திலி மீன், சாலை மீன் குழம்பு, நெத்திலி மீன் ஃப்ரை, சாலை மீனும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக வைக்கணும்னா இந்த மாதிரி குழம்பை வச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. அலைக்கும் சலாம்.